அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. இப்போ திமுகவின் அடிப்படை கட்டமைப்பிலிருந்து பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளருக்கு அதிகபட்ச வயது 70 அப்படிங்கிற மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் இந்த தோல்வியினால கொண்டுட்டு வரப்பட்ட மாற்றமா, இல்லை ஒருவேளை ஜெயிச்சிருந்தா இன்னும் இந்த கட்சியில இந்த மறுசீரமைப்பெல்லாம் நடக்காமே போயிருக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தோல்வியில இருந்தாங்க. இது எழுது இது தோல்வி அடைந்து விட்டார்கள். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எல்லோருமே எதிர்பார்த்த ஒன்று என்பது திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருவாங்க, நல்ல பர்சன்டேஜ்ல பிடிப்பாங்க, இன்னும் சில பேர் கணிக்கும் பொழுது 180 சீட்டு 170 சீட்டு இவ்வளவு பிடிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் தோல்வி என்பது அவர்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. மிக குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவர் உடனடியாக சொன்னது, நான் தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு 36 38 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு எல்லா மாவட்டங்களுக்கும் போவாங்க, போயிட்டு மாவட்ட செயலாளர்களை சந்திப்பாங்க. இது ஒரு தனி ட்ராக். இந்த ட்ராக் இல்லாம உடன்பிறப்புகள் ஐயன் அப்படிங்கிற இந்த இணைய வழி வாயிலாக நீங்க எல்லாம் பொதுமக்கள் கருத்துக்கள் சொல்லலாம். ஒரு இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கருத்துக்கள் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. இந்த கருத்துக்களை நாங்க உள்வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு பிறகு முழுமையாக இந்த குழு போய் சந்திச்சு வந்த கருத்துக்களும், இல்ல உடன்பிறப்புகள் ஐயன்ல வந்த கருத்துக்களும் முழுமையாக மக்களுக்கு அது ஒரு பப்ளிக் டொமைன்ல வராட்டி கூட சோர்சஸ் சில செய்திகள் வந்துச்சு. என்னென்ன தவறுகள்லாம் நடந்திருக்கு, அந்த தவறுகள்லாம் எதெல்லாம் பாடம் கத்துக்க போறாங்க அப்படிங்கிற சில செய்திகள்லாம் வந்தது. பத்திரிகைகள் படித்ததை பார்த்தோம். ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொல்லப்பட்டது, கட்டமைப்பு ரீதியாக திமுக ஒரு மறுசீரமைப்பு தயாரிட்டு அப்படின்னு சொல்லிய பிறகுதான் இந்த மறுசீரமைப்பு ஒரு குழு போடப்பட்டது. அந்த மறுசீரமைப்பு குழு பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் அவர்கள் தலைமையில் மறுசீரமைப்பு என்னெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல விஷயம் நான் இதுல பார்க்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க சில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக சில விஷயங்களை, குறிப்பாக இந்த அறிக்கைகள் போன்ற விஷயங்கள்ல தாவேகா ரொம்ப ஒரு தமிழை சொல்ல போனா கொலை பண்ற மாதிரியான பாஷையில பேசுறாங்க. நம்மளும் கூட அதே பாஷையில பேசணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில ஆங்கில வார்த்தைகளை பூத்துறது, தமிழை தப்பா எழுதுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கட்டமைப்புல கூட அந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ எனக்கு சில பயம் இருந்தது. அது மாதிரி இல்லாம இல்ல. திமுகவின் வரலாறு என்பது கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டது. எந்த ஒரு கட்சிக்கும் அதான் வரலாறு. கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டது. திமுகவாகவே தன்னை மறுசீரமைத்துக் கொண்டிருக்கு அப்படின்றீங்க? ஆமா, உண்மை அதுதான். நீங்க அது கொள்கை ரீதியாகவும் சரி. ஏன்னா தாவேக்கு பெருசா கொள்கை பேசலாம், நம்மளுக்கு கொள்கை பேச வேண்டிய அவசியம் இல்ல. தாவேக்கு தனி மனித பிம்பத்துல வளர்ந்து, அப்படி நம்ம தனி மனித பிம்பத்துல மட்டும் வளர்ந்தா போதும், கட்டமைப்பே தேவையில்லை, அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளும் போயிடலாம். இளைஞர்கள் மட்டும் வாய்ப்பு கொடுத்தா போதும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி எல்லாம் போகாம எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி 75 ஆண்டுகால வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றின் அடிப்படையில் போயிருவோன்ட்டு இந்த மறுசீரமைப்பு குழுவில் வேலை செய்தவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறதும், அதற்கு அடுத்தபடியாக இந்த தீர்மானம் வந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டத்துக்காக நான் பார்க்கின்றேன். மிக முக்கியமாக ஆரம்பிக்கும் போது அதே நேரத்துல நான் அதுக்கப்புறம் கேக்குறேன். ஆமா, நீங்க இன்னொன்னு அதே நேரத்துல அப்ப இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப கடைசியாக செயற்குழு கூட்டம் இதற்கு முன்னாடி நடக்கும், இன்னைக்கும் சரி, அந்த போட்டோல ரொம்ப இளைஞர்கள் யாரும் இல்ல, வயதானவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அதை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் மாவட்டத்தில் இருக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாநிலத்தில் கிட்டத்தட்ட 13 பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். அதுல 4-5 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்களை தாண்டி மற்றவர்களுக்கு ஒரு சீனியர் ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் குழு இல்ல ஒரு வேற ஏதாவது குழுவில் அவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத தவிர அவர்கள் மாவட்ட செயலர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது உண்மையிலேயே திமுக இளைஞர்களுக்கு ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கிளை கழகங்கள், கிளை செயலாளர்களாக வருகிறவர்கள் 45 வயதாக இருப்பவர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க டேர்ம்ஸ் போடும்போது 3 முறை இருக்க முடியும். மாவட்ட செயலாளர்கள் இருப்பவர்கள், கிளை கழகங்கள் 2 முறை இருக்க முடியும். ஒரு சுற்று வருது. ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க மிகப்பெரிய கோபம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் மாநில ஆன பிறகு அவர் பதவி இறங்க மாட்டேங்கிறார். தொடர்ச்சியா அவரே இந்த பதவி பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் கீழே இறக்க முடியல. அப்ப எனக்கான வாய்ப்புங்கிறது வருமா? ஒரு 3rd ஜெனரேஷன் பொலிட்டிஷியனா நான் இருக்கேன். நான் கலைஞர் ஆட்சி காலத்தில் எங்க தாத்தா இருந்தாரு, ஸ்டாலின் ஐயா ஆட்சி காலத்தில் எங்க அப்பா இருந்தாரு, நான் உதயநிதி ஆட்சி காலத்தில் இருக்கேன். பட் எனக்கான வாய்ப்புங்கிறது வர மாட்டேங்குது. இப்போ அதை உடைக்கிறதுக்கான வேலைகளாக இப்ப 2 சுற்று 2 முறை இல்ல 3 முறை தான் நீங்க இருக்க முடியும். அப்ப வேற ஒரு புதியவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ண ஒரு அர்த்தம் இருக்கு, நமக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், நம்மளுக்கு கடினமாக வேலை செய்தல் கிடைக்கும் அப்படிங்கிற சில பாசிட்டிவான அம்சங்களை உள்ள புகுத்திருக்காங்க பார்க்க முடிகிறது. இதை இன்று இருக்கக்கூடிய மாவட்ட செயலரும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சில பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம். ஏன்னா நம்மள ரொம்ப நாளா இப்படியே இருந்துட்டோம், நம்மள இப்ப நமக்கு எம்எல்ஏ இதுவும் கிடைக்கல, அதே நேரத்தில் நமக்கு மாவட்ட செயலர் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளோட பவர் என்ன ஆகுறதுனா, நீங்க அதெல்லாம் விட்டு கொடுத்தால்தான் இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நீங்க கேட்டீங்களா, கம்பேக் கொடுக்கணும் இல்ல இது அந்த தோல்வியில் கற்றுக்கொண்ட காரணம் தான். ஆனால்
தோல்வியிலிருந்து வருகிறது ஒரு கம்பேக் கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலைகள்லாம் பண்றாங்க. இவ்வளவு குழு அமைத்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு இந்த முடிவுகள் இன்று விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அடுத்தடுத்தபடியாக ஒரு காம்பினேஷன் ஆஃப் இளைஞர்களும் இருப்பார்கள், வயதானவர்கள் ரொம்ப வயதானவர்களாக இல்லாமல் ஒரு 70க்கு உட்பட்ட அனுபவசாலிகள், வயதானவர்களோட அனுபவசாலிகளும் இருப்பார்கள், இளைஞர்களும் இருப்பார்கள். இளைஞர்களுக்கும் நாங்கள் வழி கொடுக்கின்றோம், அனுபவசாலிகளும் அதே நேரத்தில் எங்களை வழி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல போயிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அம்சமாகத்தான் பார்க்கின்றேன். இதே ட்ராக்ல தொடர்ச்சியா பயணிக்கணும். அடுத்தடுத்த ரீதியாக இன்னைக்கு கட்டமைப்பு சார்ந்து இவங்க வந்து ஒரு 30,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிக்கு எப்படி இருக்கணும், ஒரு 40,000 தொகுதிக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கிளை கழகங்கள் அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. வரவேற்கக்கூடிய விஷயம் தான் பார்க்கிறேன். ஓகே, நீங்க ஆரம்பிக்கும் போது வந்து முதல்ல இந்த தோல்விக்கு காரணம் தான்ங்கிற பொறுப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதற்கு பிறகு இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறப்ப பார்க்கும்போது நம்ம தவறுகளை நாம தானே முதல்ல ஒத்துக்கணும், இந்த நிர்வாகிகள் செயல்பாடுகளும் வந்து இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கட்டமைப்பு மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னா இப்போதான் ரியல் ரீசனை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்களா? திமுகவுடைய ஆட்சி காலமே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சில தவறுகள் நடக்கும்போது தவறுகளை ஒத்துக்கிட்டாங்க. நம்ம தவறுகள் இருந்தால் பாடம் கற்றுக்கொள்ள முடியுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அது போக போக இன்னும் சொல்ல போனா ரொம்ப 2024 ஒரு 40 ஜெயித்த பிறகு அது கொஞ்சம் ட்ராக் மாதிரி போயிடுச்சு. அதற்கு பிறகுதான் வந்து இந்த தோல்விக்கான காரணங்களை ஆரம்பிச்சது நானே பார்க்கிறேன். 2024 40 வாங்கும் போதும் ஒரு 7% திமுக குறைஞ்சிருந்துச்சு. அதற்கான காரணங்கள் என்ன, நாம் தமிழர் பக்கம் ஏன் இவ்வளவு வாக்கள் போகுது, என்டிஏ பக்கம் ஏன் இவ்வளவு வாக்கள் போகுது அப்படிங்கறத அன்னைக்கே இந்த மாதிரி குழுவெல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணிருந்தாங்கன்னா இந்த தோல்வி வந்திருக்காது. இன்னொரு நம்மளுடைய தவறுகள் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது எனக்கே நிறைய பேர் தெரியும். இன்னைக்கு வந்து திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்களே நம்ம ஓட்டை பிரிச்சு விடலாம், நம்ம ஓட்ட இந்த எடப்பாடி வந்தா கூட பரவாயில்ல, ஓட்டை பிரிச்சு விடலாம், அதற்காக வந்து விசிலுக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம் அப்படின்னு போட்டவர்கள் இருக்காரு. இப்ப ஸ்ரீரங்கத்துல ஒரு பர்டிகுலர் வார்டுல திமுக உடைய நிர்வாகிகள் அதாவது பூத் ஏஜென்ட்ஸா 14 பேர் இருக்காங்கன்னா விழுந்த வாக்கள் வெறும் 5 தான். அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஓட்டை பிரிச்சு விடலாம், நம்ம வந்து வேற யாரும் வந்தாலும் பரவாயில்ல, இல்ல நமக்கான நம்பர்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு இருக்காங்கன்னா அப்ப திமுக அதுல வந்து தேர்தல் முறை மீதும் சந்தேகத்தை வைக்கிறாங்க. அது எப்படி பூத் நிர்வாகியில அவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி 5 ஓட் மட்டும் தான் விழுந்திருக்குங்கிறது தேர்தல் முறை மேல வைக்கக்கூடிய சந்தேகமாவும் இருக்கு. இல்ல அந்த சந்தேகத்தை நான் எழுப்பல. பட் நீங்க இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த காரணத்தை சொல்றாருன்னா அப்ப நம்ம செய்யற சில தவறுகள் நடந்திருக்கு, அந்த தவறுகளுக்கு நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்போ வந்து பொறுப்பேற்றுக்கிறோம், அதே மாதிரி எல்லாரும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சொல்லிருக்காரு. அது வரவேற்கக்கூடிய நான் பார்க்கிறேன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.